வணக்கம் நண்பர்களே. பீட்ஸ் முதல் குட் பேட் அக்லி வரை முதல் நாளில் அதிகம் வசூல் படங்கள் என்னென்ன தெரியுமா? அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி 3 படம் முதல் நாளில் மிகப்பெரிய வசூலை பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் நாளில் அதிக வசூலித்த டாப் 5 தமிழ் படங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்களை தாங்க பெற்று வருகிறது. முழுக்க அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஆதிக் இப்படத்தை எடுத்துள்ளார். இன்றே தெரிகிறது, அஜித்தின் திரை வாழ்க்கைக்கு ஒரு சமர்ப்பணமாகவே இப்படம் இருக்குது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காட்சிக்கு காட்சி அஜித்தை கொண்டாடும் வகையில் படத்தை கொண்டாட உள்ளது ஆதிக். இந்த படத்தில் இறுதியில் படத்தின் மேக்கிங் வீடியோவாக இடம்பெற்றுள்ளது. இந்த மேக்கிங் வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் ஆதிக் அஜித்தை ரசித்து இப்படத்தை ஒவ்வொரு காட்சியிலையும் செதுக்கியிருக்கிறார் என்றே தெரிகிறது. அதன் காரணமாகவே இப்படம் அஜித் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் வசூல் அமோகமாக இருக்கிறது. முதல் நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 31 கோடி வரை வசூலாகியுள்ளது. அஜித்தின் படங்களிலே முதல் நாளில் அதிக வசூலித்த படமாக குட் பேட் அக்லி அமைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து முதல் நாளில் அதிகம் வசூலித்த டாப் 5 திரைப்படங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தி என அழைக்கப்படும் தளபதி விஜயின் நடிப்பில் வெளியான பீட்ஸ் திரைப்படம் தான் இந்த ஹிட்லில் முதலில் உள்ளது. நெல்சன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 2022ஆம் ஆண்டு வெளியான பீட்ஸ் திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே 39 கோடி வரை வசூலாச்சு. இதுவே தமிழ்நாட்டில் முதல் நாளில் அதிகமாக வசூல் செய்த படமாகும். என்னதான் பீட்ஸ் கவலையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூலில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்ச்சியது. இதைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தில் மேலும் ஒரு விஜயின் படம் தான் உள்ளது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் கூட்டணியில் உருவான இந்திய திரையுலகமே ஆவலாக எதிர்பார்த்த லியோ திரைப்படம் தாங்க 2ஆம் இடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே 35 கோடி வசூலானது. 3ஆம் இடத்தில் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் வெளியான கோட் திரைப்படம் தாங்க. கடந்த ஆண்டு வெளியான இப்படம் விஜய் ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தியது. என்னதான் ஒரு சில விமர்சனங்கள் இப்படத்தின் மீது இருந்தாலும் வசூல் மிகப்பெரிய சாதனை படைத்தது. முதல் நாளில் மட்டுமே கோட் திரைப்படம் 34 கோடி வசூலானதுங்க. அடுத்து விஜயின் நடிப்பில் வெளியான சர்கார் திரைப்படம் உள்ளது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 2018ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான இப்படம் வெற்றிகரமாக அமைந்துள்ளது. மேலும் முதல் நாளில் மட்டுமே இந்த படம் 32 கோடி வசூலானதுங்க. 5ஆம் இடத்தில் சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் தான் இடம் பிடித்துள்ளது. ஆதிக் மற்றும் அஜித் காம்போவில் வெளியாகிய மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரும் இப்படம் முதல் நாளில் மட்டுமே 31 கோடி வரை வசூலாகியுள்ளது என்பதை நாம் குறிப்பிடுகிறோம்.